கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி பேசுகையில், பொதுவாக சில அரசியல் கட்சிகள் வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு மட்டமான முறையில் பேசுகிறார்கள். எனது 30 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தது கிடையாது. என்னை பொறுத்தவரை செய்த சாதனை திட்டங்களை மட்டுமே கூறி வருகிறேன். ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களது சாதனை திட்டங்களை கூற முடியாமல் ஒருமையில் பேசுவது போன்ற மட்டமான அரசியலை செய்கிறார்கள். கரோனா காலத்தில் சட்டமன்ற அலுவலகம் 24 மணி நேரமும் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் திமுக கட்சி அலுவலகம் 24 மணி நேரமும் திறந்தே இருந்து பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி வந்தோம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஏதாவது சிறப்பான சாதனை திட்டத்தை செய்தோம் என அவர்களால் கூற முடியுமா? நிச்சயம் கரூர் தொகுதியில்தான் போட்டியிடுவேன். எனது கனவு கரூர் மாவட்டம் வளர்ச்சியடைய வேண்டும். அதில் எனது பங்களிப்பு இருக்க வேண்டும். இதனால் கோவை தொகுதிக்கு செல்ல மாட்டேன். தமிழக முதல்வர் 2021 முதல் 2026 ஆண்டு வரை கரூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுத்துள்ளார். நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. தொழில் முனைவோரின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 38.50 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஐடி பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. 134 கோடி ரூபாயில் கரூர் கோவை சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளது. நெரூர் உன்னியூர் பாலம் 101 கோடி ரூபாய் மதிப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு சாலை 62.50 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட மைய நூலகம் 6.90 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 5.93 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவியல் பூங்காவும் கரூர் மாநகராட்சியில் 245 கோடி ரூபாயில் புதிய குடிநீர் திட்டப் பணிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார்.